வெல்கம் மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு ரொம்ப நாள் அப்புறம் ஒரு அமேசான் ஹால் தான் பார்க்க போறோம். நடுவில் வந்து கொஞ்சம் ஸ்டோரி டைம்ஸ், கோஸ்ட் vlog அதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்து ஹால் எங்க போச்சு, அதை நடுவில் விட்டுட்டீங்களே அப்படின்னு கேட்டீங்க. அதனால வந்து இந்த வாட்டி நான் கொஞ்சம் டைம் எடுத்து தோண்டி தொலாவி கொஞ்சம் சர்ச் பண்ணி இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நான் இந்த வாட்டி வாங்கியிருக்க ப்ராடக்ட்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் வந்து நான் அதை வந்து அவுட்ஃபிட்டா நான் வந்து வாங்கியிருக்கேன். அதை நான் என்ன கதை அப்படின்றத நான் வந்து வீடியோல சொல்றேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்கணும், கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். இங்கே போய் எனக்கு செக் பண்ணி பாருங்க. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நான் எடுக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னு ட்ரெஸ் எடுப்பேன், இல்லைன்னா வெறும் டாப் மட்டும் எடுப்பேன். அது போக போக என்ன ஆயிடுச்சுன்னா என்கிட்ட ஜீன் இருக்கு, டாப்ஸ் இருக்கு. பட் ஆனா எனக்கு அதுலயே வந்து பேண்ட் வேற இது மாதிரி கொஞ்சம் மாத்தணும் அப்படின்னா நான் முந்தி எடுத்த பேண்ட்ஸ்லாம் இருக்கு. பட் ஆனா அதுக்கு டாப் இல்லை. லைக் அந்த பேண்ட்டுக்கு போடுற மாதிரி டாப் இல்லை, புரியுதா? ஜீனுக்கு போடுற மாதிரி இருக்கு, ஆனா அந்த மாதிரி ட்ரௌசர்ஸ்க்கு போடுற மாதிரி இல்லை, கேஷுவல் பேண்ட்ஸ்க்கு போடுற மாதிரி இல்லை. ஸோ அதனால வந்து இதனோட கல்லு இருந்தா நாயக்கானும், நான் இருந்த கலக்கணும், அந்த மாதிரி இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அதனால வந்து நான் இந்த வாட்டி என்ன பண்ணிட்டேன்னா பேண்ட்டு அதுக்கேற்ற டாப்பு சேர்த்தே வாங்கிடலாம் அப்படின்ட்டு மொத்தமா வாங்கினேன். அதுல ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்துருச்சு. அதான் நான் வந்து இந்த வாட்டி காட்ட போறேன். அதுக்கப்புறம் மிச்சம் வரும்போது நான் அடுத்த வீடியோல காட்டுறேன். அதே மாதிரி நம்ம வந்து பிரிச்சு போட்டுக்கலாம். அண்ட் போன வாட்டி வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி பேட்டரி பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு. நான் நேத்து தான் வந்து பேட்டரி வாங்கியிருக்கோம். அது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து 2% தான் இருக்கு. ஐ மீன் 2 பாயிண்ட் தான் இருக்கு. அது ஃபுல்லா ட்ரெயின் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 hours சார்ஜ் போடணுமா. இப்போ அது வந்து அந்த 2 பாயிண்ட் வந்து 1 பாயிண்ட் ஆயிடுச்சு. இப்பதான் இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கிறோம். அதுக்குள்ள 1 பாயிண்ட் ஆயிடுச்சு. நான் வந்து அந்த ஓட்ட பேட்டரி வந்து ஃபுல் சார்ஜ் ஏற்றி வச்சிருக்கேன். ஸோ இன்கேஸ் இது வந்து இப்போ பட்டன் முடிஞ்சிருச்சு, ஒரு வீடியோ இந்த வீடியோலயே முடிஞ்சிருச்சு அப்படின்னா மிச்சம் இதுக்கப்புறம் நான் லைன் அப் பண்ணியிருக்க வீடியோஸ் எல்லாமே நான் அந்த பேட்டரியில எவ்வளோ தாக்கு பிடிக்கும் எடுத்துட்டு ஐ வைண்ட் அப் ஃபார் டுடே. ஸோ இன்னைக்கு டைம் வந்து 1:30. ஏன் இது இப்படி இது வாட்டுக்கு என்னோட தூங்குற டைம் இதுதான் அப்படின்ட்டு அதுவா டிசைட் பண்ணிடுது. டைம் வந்து 1:30 தான் ஃபர்ஸ்ட் வீடியோ. இவ்வளோ நேரம் வந்து ரீல்ஸ் எடுக்கிறது அது இது லேட்டாக தான் நம்ம மேக்கப்பும் ஸ்டார்ட் பண்ணுவோம். மேக்கப் எப்படி இருக்கு ஐ டோன்ட் நோ, எனக்கே தெரியல. நான் இங்கெல்லாம் வந்து எதுவுமே போடலை அவ்வளோவா. கண்ணுக்கு மட்டும் இந்த கிளிட்டர்ஸ் மாதிரி வச்சு இது பண்ணியிருக்கேன். நான் என்னோட ஐலைனர் ஒயிட் கலர் ஐலைனர் தேடினேன், ஸ்டோன்ஸ் தேடினேன், அது கிடைக்கல. அதனால வந்து இன்னைக்கு இந்த லுக் வந்துட்டோம். வேற ஏதாவது அப்டேட் இருக்கா? ஏசி 80ல ஓடுது, அதுவே எனக்கு வேர்க்குது. என்ன பண்றது இப்பெல்லாம்? இன்னொன்னு, இப்போ ரீசெண்டா ஒரு 2 நாளா ஏன்னு தெரியல, எதனாலன்னு தெரியல, ஒரு 2 நாளா வந்து எனக்கு கொஞ்சம் பேர் வந்து ஷரத்தோட வீடியோ போடுங்க, சிம்பிளி ஷரத்தோட எப்போ வீடியோ பண்ண போறீங்க, அவர் கூட சீக்கிரமா வீடியோ பண்ணுங்க அப்படின்ட்டு மெசேஜ் லைக் கமெண்ட்ஸ் இல்லை, மெசேஜ்ல ஸ்பெசிஃபிக்கா தேடி அக்கௌண்ட்ல வந்து மெசேஜ் பண்றாங்க. அது ஏன் அப்படின்னு தெரியல. அப்பதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. நீங்க ஏன்ட்ட சொன்னா நான் ரெடி, நீங்க அவர்கிட்ட வந்து நீங்க 1008 கமெண்ட் வரும், எப்படி தெரியும்? கரெக்ட், சரி வேண்டாம் விடுங்க, எதுவுமே பண்ண வேணாம், அப்படியே விட்டுருங்க. போய் கமெண்ட் பண்ணி எனக்கு போட்டு விட்டுறாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த பேண்ட் ஒன்று எடுத்திருந்தேன். நார்மல் பேண்ட் இருக்கும் இல்லையா, இந்த கொரியன் வைப்ஸ் கொண்டு வரதுக்கு. இது வந்து கோட்டி அந்த பிராண்ட்ல இருந்து எடுத்தேன். இது என்னன்னு தெரியல, இந்த பிராண்ட்ல குவாலிட்டி நல்லா இருக்கு, பிரைஸ் கம்மியா இருக்கு. நானும் இதுல வந்து நிறைய வாங்கி ட்ரை பண்ணிட்டேன், நல்லாதான் வருது. போன வாட்டி இதுல ஒரு லைட் சாண்டில் கலர் வாங்கினேன், அதுல ஸ்டெயின் இருந்தது. அதனால நான் அதை ரிட்டர்ன் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது சைஸ் 28 போட்டிருந்தேன், பட் ஆனால் 26 வந்திருக்கு. ஹோப்ஃபுல்லி இது ஸ்ட்ரெச்சபிளா இருக்கும் அப்படின்றதுனால நம்மளுக்கு 10 ஓகேவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதான் பேண்ட், பிளாக் கலர்ல பிக் பண்ணியிருக்கேன். ஜிப் இருக்கு, ஆனா இந்த மாதிரி ஓப்பனா தான் இருக்கு. லைக் இங்க அந்த பட்டன் அந்த மாதிரிலாம் வரல, இவ்வளோதான். இது பெல்ட்டும் கொடுத்துருக்காங்க. பெல்ட்டும் இந்த மாதிரி பக்கல் வச்சு நல்லா இருக்கு. நான் முந்தி மேக்ஸ்ல நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு டஸ்கி பிங்க் கலர்ல இந்த மாதிரி ஒரு ஹை வேஸ்டட் பேண்ட் வச்சிருந்தேன். அதை வந்து ஒயிட் கலர் டாப்க்கு போடுவேன். அதை வந்து ஷீன்ல வாங்கின டாப்பு. அது போட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த காம்பினேஷனும் பிடிக்கும். அந்த பேண்ட் அந்த டாப் போட்டா அப்படியே நான் ட்ரெஸ் அப் பண்ணிட்டு ஒரு ஹீல்லாம் போட்டு அப்படி இருக்கும். நான் மால்லாம் போறேன்னா அப்படி போவேன் நான். அது லாஸ்ட் டைம் நான் அந்த பேண்ட் போடும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பக்கல்ல இருந்த அந்த இது பிங்க் கலர் வந்து கீழே விழுந்துருச்சு. அது எங்க விழுந்துச்சு என்ன ஏதுனே தெரியல. அந்த பக்கல் வந்து இந்த மெட்டல் மாதிரி தனியா தெரிஞ்சுது. விழுந்தோடனே வெறும் மெட்டல் மட்டும் தான் இருக்கு. அது ரொம்ப அசிங்கமா தெரிஞ்சுது. அதுல வந்து அந்த பேண்ட் நான் போடுறதே இல்லை அப்படியே. ஆனா பத்திரமா இருக்கேன், ஏன்னா அது கொஞ்சம் காஸ்ட்லியா எடுத்துட்டேன். 1100 என்னமோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் இது அதே குவாலிட்டி அதே மெட்டீரியல் தான், பிரைஸ் கம்மியா. அன்பிலீவபிள்.
பயங்கரமா இருக்கே. இது வந்து கோடு இருக்கும்ல, இது வந்து லைஃப் ஸ்டைல்ல இருக்கிற பிராண்டு. அந்த பிராண்ட்ல இருந்து ட்ரெக்கிங் தான் நினைக்கிறேன் இது பேரு. இந்த பேண்ட் எடுத்ததுதான் கொஞ்சம் ஃபிட்டா வரும்ல அந்த மாதிரி. இது ஜீன்ஸும் கிடையாது, லெகிங்கும் கிடையாது, நடுவில் அந்த மாதிரி. இது வந்து நான் சைஸ் 28ல எடுத்திருக்கேன். இது 1400, ஐ திங்க் அரௌண்ட் 1000 கிட்ட வந்துச்சு. ஹை வேஸ்டட்ல வரும். இதுல வந்து பாக்கெட்லாம் கிடையாது. இந்த மாதிரி பேண்ட் என்ன சொல்றது, ஒரு சில டாப்க்கு வந்து என்கிட்ட இருக்கிற ஜீன்ஸ் ஸ்கின்னி ஃபிட் ஜீன் இல்லை என்கிட்ட. இப்போ நான் என்னன்னு தெரியல, ரீசெண்டா நான் வாங்கினதெல்லாம் கொஞ்சம் லூஸ் ஃபிட்டிங்கா அந்த மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரியே நான் எல்லா ஜீனும் வச்சிருக்கேன். ஸோ அதனால எனக்கு வந்து ஒரு சில டாப்க்கு வந்து ஃபிட்டடான பேண்ட் வேணும் அப்படின்னும் போது இல்லை. ஸோ அப்பதான் வந்து இந்த மாதிரி பேண்ட் வந்து ஒன்று வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஜிம் வேர்ல 2 பேண்ட் இருக்கு எனக்கு. பட் அது வந்து என்ன சொல்றது, இந்த மாதிரி இதுவா இருக்காதுல்ல, அது ஒர்க் அவுட் பேண்ட் வேற. அதனாலதான் நான் வந்து இதை எடுத்தேன். பயங்கரமா இருக்கு குவாலிட்டியே. இது நடுவுல இந்த லைன் வேற வருதுல்ல, இது வந்து நம்மள ஹைட்டா வேற காட்டும் அண்ட் லீனா வேற காட்டும். லைக் நம்மளுக்கு வந்து அப்படியே நம்ம ஒல்லியா ஹைட்டா நீட்டமா காட்டுற மாதிரி இருக்கும். அதுதான் வேணும் எனக்கு, ஹைட்டா தெரியும். கோட்டியில போன வாட்டி அந்த ஸ்டெயின் இருந்ததுனால அதை வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து திருப்பி வாங்கலாம் அப்படின்னா அந்த டைம் அது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. அந்த மெட்டீரியல் நல்லா இருந்தது, அந்த ப்ரைஸ் கம்மியா இருந்துச்சு. பட் ஆனால் ஸ்டெயினா இருக்கே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த வாட்டி வாங்கும்போது தான் சேம் அதே மாடல்ல வந்து ஸ்டாக் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் சிமிலர் கலர். அது கொஞ்சம் சாண்டல் மாதிரி இருந்தது, இது கொஞ்சம் வேற கலர் மாதிரி இருக்கு. இது எடுத்தேன். இதுவும் ஹை வேஸ்டட். நான் 28ல எடுத்திருக்கேன். இதுல உங்களுக்கு பாக்கெட்லாம் வருது. அப்படியே லாங் பேண்ட். இதுக்கு வந்து நீங்க டாப் வந்து ஆலிவ் கிரீனு, மெரூன், பிளாக், இதோ இப்போ நான் போட்டிருக்கேன்ல இந்த டாப் கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ல போட்டுக்கலாம். ஒரு டார்க் ப்ரௌனு, ஒயிட் அவ்வளவா இதுக்கு எடுக்காது. நாளைக்கு வந்து கில்லி மூவி போறேன். நாளைக்குன்னா அதோ இப்போ இதோ காலையில இப்போ வீடியோ பிடிச்சிட்டு அப்படியே கிளம்பி போற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு வந்து ஐ வாஸ் திங்கிங் இதுல வந்து ஏதாவது ஒரு அவுட்ஃபிட் வந்து வந்த இதுலயே வந்து இது பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நான் வந்து மொத்தமா வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இருக்கிறதுல ஏதாவது ஒரு அவுட்ஃபிட் புதுசா பார்த்து போட்டு போகலாம், புது ட்ரெஸ் போட்டு போடலான்னு பார்த்துட்டு இருந்தேன். அடுத்து அமேசானோட பிராண்ட் ஜீன்ஸ் வந்து வாங்கியிருந்தேன், சிம்பிள் அப்படின்ட்டு. இது எப்படி இருக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு. இதுல 2 எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒன்று வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு டார்க் ப்ளூ கிளாசிக் ஜீன் மாதிரி எடுத்திருக்கேன். ஸ்கின்னி ஃபிட்டு, ஹை வேஸ்டட். இதெல்லாம் ட்ரை பண்ணலான்னு எடுத்தேன். இது நான் சைஸ் 28ல எடுத்தேன். எனக்கு ஒரு சில பிராண்ட்ல 28 சரியா இருக்கு, இல்லைன்னா 26 லூஸா இருக்கு. அதனால இது எப்படி இருக்கு அப்படின்னு நான் பார்த்து சொல்றேன். அந்த டைம்ல சிம்ரனுக்கும் அசினுக்கும் வந்து ஒரு ஜீன்ஸ் எல்லாம் அவங்கலாம் போட்டா பயங்கரமா இருக்கும். எனக்கு த்ரிஷாவும் நிறைய இதுல ஜீன்ஸ் போட்டிருக்காங்க. பட் ஆனா த்ரிஷாவை விட எனக்கு அசின், சிம்ரன் இவங்க 2 பேருக்கு வந்து வேற லெவலா இருக்கும். நானும் அடுத்து சமீரா ரெட்டி, நானும் வந்து இந்த அளவுக்கு ஃபிட் எப்படி அவங்களுக்கு கிடைக்குதுன்னு யோசிச்சேன். அடுத்து இது ஒரு கேஷுவல் டிஷர்ட். இதுல ஆக்சுவலி நான் வந்து பிளாக்கும் எடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று வாங்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒன்று எடுத்தேன். பிளாக் ரேட் கம்மி, இந்த கலர் ரேட் அதிகம். என்ன கணக்குனே தெரியல. டஸ்கி பிங்க்ல பிளெயின் டிஷர்ட், ஹைலோ மாடல்ல இருக்கிற மாதிரி. இது வந்து நான் சைஸ் எஸ்ல எடுத்தேன். கொஞ்சம் ஓவர் சைஸ்ட் மாடல் மாதிரி இருக்கும்ல, அது நான் எம்ல எடுத்தா என்ன ஆயிருக்கும் பாருங்க. அதனால தான் எஸ் எடுத்துட்டேன். இது வந்து இந்த ஃபிட்டடான பேண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். ஐ மீன் நான் அதை எடுத்தல, அதுக்கு செட் ஆகுமான்னு தெரியல. பட் வில் சி எப்படி இருக்குன்ட்டு. அடுத்து இந்த பிராண்ட் வந்து ரொம்ப அந்த கோடு சொன்னல அந்த அளவுக்கு கிடையாது. இது ஒரு நார்மல் பிராண்டு. இதுவும் சைஸ் 28ல எடுத்தேன். எலாஸ்டிக் அண்ட் அந்த கோட்டில இருந்ததுல அதே மெட்டீரியல் தான், அந்த பேண்டோட மெட்டீரியல் தான். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பேண்ட்
இது எடுத்திருந்தேன். எல்லாமே வந்து ஏன் பிளாக்கா எடுத்தேன் அப்படின்றதே எனக்கே தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மாதிரி பேண்ட்ல வந்து லைட் கலர்ஸ் எடுத்தோம்னா பின்னாடி வந்து உங்களுக்கு அந்த ஏதாவது இன்னர்ஸ் இல்லைன்னா நீங்க டிஷர்ட் இல்ல ஷர்ட் நீங்க இன் பண்றீங்கனாலே அந்த அதோட சீமே தெரியும். அதனால நான் பார்த்து எடுத்தேன். இதுலயும் வந்து சென்ட்ரல்ல அந்த லைன் வருது. அதுக்காக டார்க் கலர் எடுக்கணும் அப்படின்னு பார்த்து எல்லாத்தையும் பிளாக்கா எடுத்துட்டேன். சேஃப் கேம் விளையாடிட்டேன் நான். அடுத்து மெரூன்ல ஒரு பிளெயின் டிஷர்ட் பேண்ட்க்கு போடுற மாதிரி, ஃப்ரண்ட்ல வந்து மாதிரி ஜிக்ஸாக்கா வர மாதிரி. இது நான் சைஸ் எஸ்ல எடுத்தேன். எனக்கு என்னன்னு தெரியல, இப்போ கொஞ்ச நாள் நான் வந்து கொஞ்சம் லூஸா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் ஃபிட்டிங்கா போடணும் அப்படின்னு இருக்கு. அதனாலதான் வந்து எஸ் எடுத்தேன். இல்லைன்னா நான் எப்பவுமே யூஸ்வலா எம் எடுப்பேன். இந்த வாட்டி வந்து மோஸ்ட்லி எல்லாமே எஸ்ல தான் டிஷர்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பிளாக் பேண்ட்டுக்கு போடுறதுக்குலாம் நல்லா இருக்கும். அண்ட் அந்த சாண்டல் பேண்ட்டுக்கு போட்டாலும் இந்த டிஷர்ட் நல்லா இருக்கும். அடுத்து இதுவும் கோட்டில இருந்து ஒரு லூஸான ஒரு ஹை வேஸ்டட் பேண்ட். இது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பிளாக் காட்டினல அந்த மெட்டீரியல் ஏன் ஒரு மாதிரி ரொம்ப வெள்ளையாயிட்டேன். இது காட்டோனே ஓவர் எக்ஸ்போஷர் ஆயிடுச்சு. அந்த மெட்டீரியல் இல்லை, இந்த மெட்டீரியல் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி சொரன்னு இருக்கும்ல அந்த மெட்டீரியல் கிடையாது. பேண்ட் தைப்பாங்கல்ல ஃபார்மல் பேண்ட் அந்த மாதிரி மெட்டீரியலா அப்படின்னு தெரியல. ரொம்ப நல்லா இருக்கு, திக்கா இருக்கு. இதுலயே பாக்கெட் ஜிப் பட்டன் எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் பேண்ட். இதையும் நான் பிளாக்ல தான் எடுத்தேன். இதையும் நான் பிளாக் தான் போட்டிருக்கேன். பிளாக் அண்ட் பிளாக் கூட போட்டுக்கல. நான் வந்து இந்த கில்லி படம் போகணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அந்த இது மாதிரி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் இது நியூஸ் பார்த்த உடனே கண்டிப்பா போயே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா நம்மளுக்கு வந்து விஜய்னா ரொம்ப பிடிக்கும். பட் ஆனா யாரோட போறது, ஒரு நல்ல வைபா செம்மையா என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு. பட் தென் ஃபைனலி நான் வந்து சரி அப்ப நாளைக்கு போவே இல்லை போல, யாரோட போறது, எல்லாருக்கும் ஒர்க் இருக்கு அப்படின்ட்டே இருந்துச்சு. அண்ட் தென் ஃபைனலி நம்ம வந்து ஜானுவோட போறோம். எனக்கு தெரியல நான் vlog எடுப்பேனா இல்ல அந்த குட்டியா ரீல்ஸ்ல வந்து என்ஜாய் பண்றது மட்டும் காட்டலாம் அப்படின்ட்டு. ஏன்னா vlog எடுத்தா நான் ஃபுல்லா அங்க இருக்க மாட்டேன். ஐயோ வீடியோ எடுக்க மாட்டேனே அப்படின்ட்டு ஒரு மாதிரி கில்ட்டி ஆயிரும். ஏன்னா நானே வந்துச்சா இதுக்குள்ள ஒழுங்கா பண்ண தெரியல அப்படின்ற மாதிரி டவுன் ஆயிடுவேன். ஸோ அதனால கியூட்டா ரீல்ஸ் மாதிரி எடுக்கிறேன் நான். அங்கே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது. அவங்க வந்து சொன்னாங்க இந்த தேட்டரில் மட்டும் யாராவது கத்தலைன்னா நான் அப்படியே காண்டாயிருவேன் அப்படின்னாங்க. நீங்கள் யாரெல்லாம் வந்து கில்லி படம் பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லுங்க. என்னடா ஏதோ குறையுதேன்னு பார்த்தா 2 இது மட்டும் தனியாக கிடக்கு. அடுத்து மெரூன்ல பேண்ட் ஒன்று எடுத்தேன். இதுல என்னன்னா சைஸை காணும், பிராண்ட் இதை காணும், டேக் இல்லை, எதுவுமே இல்லை. இது புதுசா இல்லை என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆனா இதுலதான் மடிச்சு வந்துச்சு. ஆனாலும் இதுல டேக் இல்லை, எதுவுமே இல்லை. இது நான் இந்த மாதிரி மெரூன் டார்க் மெரூன்ல வந்து எடுத்தேன். இதுதான் இது அந்த கார்கோ பேண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து தேடி எடுத்தேன். இது அரௌண்ட் 600 கிட்ட இது. பட் ஆனா துணி வந்து ஒரு மாதிரி டென்ட் துணி மாதிரி இருக்கு. ஏன் இதுக்கு 600 எனக்கு தெரியல. ஒருவேளை தோச்சா இது வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுமா இல்ல எப்படிதானான்னு தெரியல. ஏன்னா நான் நிறைய கேர்ள்ஸ் போட்டு பார்த்திருக்கேன். அது அப்படியே நல்லா கேஷுவலா இதுவா நல்லா இருக்கும். காட்டன் பேண்ட் மாதிரி நல்லா தான் இருக்கும். இதையும் ஒரு மாதிரி கஞ்சி போட்ட மாதிரி இருக்கு, தெரியுதா? I don't know why. கார்லாம் மூடுவாங்கல்ல டார்பாயா, அந்த இது மாதிரி இருக்கு. இது எடுத்த இந்த ஷேட்ல இந்த மாதிரி சைட்ல பாக்கெட்லாம் வச்சு இருக்கும், லூஸா போடலாம். இதுக்கு மேல வந்து கிராப்ட் டிஷர்ட் பிளாக் கலர் அந்த மாதிரி போட்டா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். பட் ஆனா இது மெட்டீரியல் எனக்கு வந்து மேபி போட்டு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ ஒரு மாதிரி இருக்குன்னா ஆக்சுவலி எனக்கு இதுதான் நாளைக்கு போடணும்னு ஆசையா இருந்தது. பட் ஆனா இது மெட்டீரியல் தான் நான் யோசிச்சுட்டே இருக்கேன் என்ன இது அப்படின்ட்டு. இது வரைக்கும் வந்த ஐட்டம் எல்லாத்தையும்
எல்லாத்தையும் காட்டி விட்டேன். பேட்டரியும் வந்து ரெட்ல பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதே சார்ஜ் போட்டு அதை எடுத்துட்டு நான் வந்து அடுத்த வீடியோஸ் வந்து கண்டினியூ பண்றேன். ஹோப்ஃபுல்லி நம்ம வந்து டைம் 2 o'clock ஆயிடுச்சு. ஒரு 2 hours மட்டும் எடுத்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு போஸ்ட் வீடியோ எடுக்கிறேன். அடுத்து ஒரு ரேண்ட் வீடியோ ஒன்று இருக்கு. ஏன்னா அது ஐ திங்க் மற்ற பெண்களுக்கு வந்து அது தேவைப்படும் நினைக்கிறேன் அந்த வீடியோ. ஸோ இந்த ஹால் வீடியோ இப்போ நான் எடுக்கிறேன்ல, இதை நான் இன்னைக்கே போட்டுருவேன். பிகாஸ் இதை வந்து எடிட் பண்றது ஈஸி, கொஞ்ச நேரம் தானே இருக்கு. நான் ஒரு சிட்சாட் Q&A வீடியோ எடுத்தேன், அது வந்து இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. அது எனக்கு தெரியல, அதை நான் அதை போடுவேன்னா இதை போடுவேன்ட்டு. எப்போ போட்டாலும் தயவு செஞ்சு என் வீடியோ பாருங்க. இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ guys like this வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிருங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இந்த வாட்டி வாங்கின கலெக்ஷன்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. கொஞ்சம் லைட்டா வந்து மாத்திருக்கேன் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியுதா? எனக்கு தெரியும். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.